இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா, நான் இவ்வளவு ஜெபிச்சும் ஏன் பதில் வரல அப்படின்னு நீங்கள் நினைச்சிருக்கீங்களா? தேவன் என்னை மறந்துட்டாரோ உங்கள் மனசுக்குள்ள கேள்வி வந்திருக்கா? அப்படின்னா இந்த வசனம் உங்களுக்காகத்தான். ஒரு ஸ்திரீ தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா அதிகாரம் 49 வசனம் 15. இந்த வசனத்துல தேவன் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றார். உங்களை இந்த உலகம் மறக்கலாம், உங்கள் நன்மைகளை மனிதர்கள் மறக்கலாம், ஆனா தேவன் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். நீங்கள் அழுத நாட்களையும், நீங்கள் ஜெபித்த இரவுகளையும், நீங்கள் காத்திருந்த நேரங்களையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்று பதில் கிடைக்கலன்னு நாளையும் கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்லை. தேவன் அமைதியா வேலை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நினைக்கிறதை விட பெரிய ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க, தேவனை நம்புங்க. ஏன்னா உங்க பேர் தேவனுடைய கரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள். சோர்ந்து போனவர்களுக்கு புதிய நம்பிக்கையை தாருங்கள். தாங்கள் மறக்கப்படவில்லை என்ற நிச்சயத்தை அவர்களுடைய இதயத்தில் நிரப்புங்கள். உமது வாக்குத்தத்தங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வசனம் உங்களுக்கானது என்று நீங்கள் நினைத்தால் ஆமேன் என்று காமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வசனத்தை யாராவது கேட்க வேண்டும் என்று உங்கள் மனதில் தோன்றினால் அவர்களுக்கும் பகிருங்கள். ஒரு ஷேர் கூட ஒருவருடைய வாழ்க்கையை மாற்ற தேவன் பயன்படுத்தலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.